வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த வைகை நதியிலேருந்து ஒரு எந்த நதி அது கிருதுமால் நதின்னு ஒரு நதி ஓடுறது இல்லையா? இந்த வைகை நதியிலேருந்து அது ரொம்ப வருஷமாக அதில் தண்ணி இல்லாத இருக்கும்போது அந்த தண்ணியை அதை எடுத்து நாங்கள் அந்த நதி புனரமைப்பு தொடங்கியிருந்தாங்க நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம். இப்போ நான் கேள்விப்பட்டேன் அங்கே நிரந்தரமாக தண்ணி ஓட்டிகிட்டே இருக்குது. அதனால 400 கிராமத்துக்கு ரொம்ப பயன் உண்டாயிருக்கிறது. அங்கே பூரா அந்த 400 கிராமத்துக்கு அதனால ரொம்ப இதாகிருக்கு. அது மாதிரி வைகை நதியும் இது மாதிரி பண்ணோம். இந்தியா நாட்டில் நாங்கள் 75 மாதிரி நதிகளை இது பண்ணியிருக்கோம், அந்த புனரமைப்பு நடத்தியிருக்கோம். அப்புறம் பல 1000 வாட்டர் பாடிஸ்லாம், அதாவது குளங்கள், இந்த ஏரி, இந்த குளம் இதெல்லாம் டீசில்ட் பண்ணி அதை சரி பண்ணியிருக்கோம். இதோட இயற்கையான இது கேத்தி, ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை பற்றியும் பெருசாக இப்போது எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மில்லட் இது பண்ணுறது, சிறுதானியங்கள், இதெல்லாம் நம்ம நாட்டில் எவ்வளவோ வருஷமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ உலக லெவலில் வந்துருக்கு. இப்போ உலகத்தில் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ தான் நான் இந்த COP28க்கு போயிட்டு வந்தோம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 1.5 டிகிரி அதிகமானா கூட நம்ம நாட்டில் நம்ம உலகத்துக்கே பெரிய டேஞ்சர், அபாயம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் தண்ணியில் போயிடும். அதனால நம்ம ரொம்ப இம்மீடியட்டாக நம்மளுக்கு என்னென்ன கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம எல்லோரும் வேலை பண்ணணும். மரங்களை வைக்கணும் நிறையா, அதாவது நம்ம உணவை இதை சரிப்படுத்திக்கணும். அப்புறம் இது ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கு தவிர போதைப்பொருள் ரொம்ப அதிகமாகிட்டு கொண்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதை எதிர்த்து நாம் போராட்டம் நடத்துகிறோம். போதைப்பொருளை மறுக்கணும், அது வேணான்னு சொல்லணும், மற்றவங்களை அதை பண்ண விடக்கூடாது. அதுக்கு 3வது ப்ராஜெக்ட் என்னென்னாக்க இந்த இது மனநிலை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறதுன்னா 3 பேரில் ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு விதமான மன அழுத்தம், மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இருக்குங்க. அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மூச்சு பயிற்சியை நாங்கள் எல்லா இடத்துலையும் உலகத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதையும் இந்த தடவை பெருசாக இங்கே உண்டாக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இப்போ பெரும்பாலும் இளைஞர்கள் தீய பழக்கத்துக்கு நிறைய போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதை நம்ம இளைஞர்களை அந்த தீய பழக்கத்துலேருந்து மாற்ற நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவங்களுக்கு அதுக்கும் மேலே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு இதான ஒரு பயிற்சி கொடுக்கணும். அதனால தான் ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுறோம். வாழ்க்கையில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களையும் எப்படி சந்தோஷப்படுத்துறது அப்படின்றத பற்றி ஒரு பயிற்சியை உண்டாக்கியிருக்கோம், தொடங்கியிருக்கோம். உணவு பழக்க வழக்கங்கள் மாறுறதுனால உடல் பருமனுடைய மாறிக்கிட்டே இருக்கு. பழைய கால உணவு முறை இப்போ இருக்க உணவு முறை மாறி துரித உணவு தான் அதிகமாக போயிடுச்சு. இப்போ நம்ம பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் எந்த உணவு இருக்கோ இது உலகத்திலேயே சிறந்த உணவுன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹார்வர்டில் ஒரு ப்ரொஃபஸர் நம்ம சண்முகம்னு இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம ரசம் ரசம் குடிக்கிறோம், தமிழ்நாட்டு ரசம், இதில் 40 மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச மாதிரி. நம்ம பாருங்கள், தொகையில் சாப்பிட்றோம். நம்ம பாரம்பரியமாக என்ன பண்ண, வாழை இலையில் போட்டு தொகையல், அப்புறம் கரிகாய், அவியல், இது மாதிரிலாம் சாப்பிட்றமே. இது உணவு ரொம்ப சிறந்த உணவு. சிறுதானியங்களை நிச்சயமாக சேர்த்துக்கணும். அது சேர்த்துட்டாலே டயபெட்டிஸ்லாம் சரியாக போயிடும் நம்ம நாட்டில் அப்படின்னு. அதுவும் ஒரு பெரிய இது போராட்டமே நடத்தணும். நம்மளுக்கு உலகத்திலேயே அந்த ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய வந்திருக்கு. நான் எல்லா இளைஞர்கள் எல்லாரையும் அவங்கள இன்வைட் பண்ணுறோம். மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள இன்னும் அதிகமாக எல்லா காலேஜ் ஸ்கூல்ஸ்லேருந்து மாணவர்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் நல்லா தெரியும். அமெரிக்காவில் 108 யூனிவர்சிட்டியில் நம்ம இந்த பயிற்சி, இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் பயிற்சி அவங்க கம்பல்சரியாக பண்ணியிருக்காங்க. இந்த பயிற்சி செஞ்சவங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும், கிரேட்ஸும் அதில் வரும். பார்லிமெண்ட் ஹாலில் சில இளைஞர்கள் அத்துமீறி செயல்பட்டு
வேலை வாய்ப்பு தான் காரணம்னு ராகுல் காந்தி எப்படி சொல்றாரு, அதை அக்செப்ட் பண்ணி என்னது வேலை வாய்ப்பு இல்லாதது தான் காரணம், அவங்க இளைஞர்கள் வந்து பார்லிமெண்ட் ஹாலுக்குள்ளேயே ஒரு இந்த அளவுக்கு அத்துமீறி போகிறதுக்கு அதுதான் காரணம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அது உண்மைதான், அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை இப்போ அவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் மை ஜாப். நான் என்ன சொல்கிறேன்னா இளைஞருக்கு ஜாப்ஸ் அவசியம் வேணும். அந்த ஜாப் என்னென்னு ஆண்டர்ப்ரினர் ஸ்பிரிட் நம்ம கொண்டு வரணும். அது நம்ம நாட்டில் முன்னே இருந்திருக்கு. பிரிட்டிஷ் காலத்தில் யார் பிரிட்டிஷ் நம்மளுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கல. ஆனால் நாம் வேலையை உற்பத்தி பண்ணிட்டு உண்டாக்கிண்டு நாம் அந்த பிஸ்னஸில் தொடங்கியிருந்தோம் நம்ம இளைஞர்கள்லாம். அது மாதிரி அவரோட ஆண்டர்ப்ரினராக நம்ம பண்ணுறதுக்கு நாம் முயற்சி செய்கிறோம். அதில் யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் மேலே இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அமெரிக்காலேயே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் சொல்லிக் கொடுக்கறது ஆள் இல்லைன்னா எப்படி? அது மாதிரி நம்ம அமைப்பு இந்தியாவிலேருந்து 4000 யூத்ஸ் டீச்சர்ஸாக போகிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு வேலை அங்கே 2 வருஷத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கும் நாங்கள் யூத்தெல்லாம் இன்வைட் பண்ணுறோம். அவங்க அப்ளிகேஷன் அனுப்பிச்சா அவங்க அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு அவங்க சரியாக இருக்குன்னு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் ஆங்கிலம் சொல்கிறதும் நல்லா பேசுகிறாங்க. மற்ற ஸ்டேட்டில் ஆங்கிலத்தோட தமிழ்நாட்டு ஆங்கிலம் சிறப்பாக ஆங்கிலம். ஏன்னா நம்ம ஆக்சென்ட் இல்லாத நம்ம இங்கே பேசுகிறோம். அதனால் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் அது ஒரு நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆஹ்வானம் பயிற்சியும் அந்த பயிற்சிக்கு அவங்கள இன்வைட் பண்ண ஸ்கில் ட்ரைனிங். நதிகள் இணைப்பதற்கு உங்களை போல நதிகள் இணைப்புக்கு உங்களை போல சுவாமிஜி எல்லாம் அப்பப்போ குரல் கொடுப்பீங்க, அப்புறம் இருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம நதிகள் இணைப்புக்கு என்ன மாதிரியா நம்ம பண்ணிட்டு இருக்குமே. இங்கே இப்போ நதி குண்டா ரிவர் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் நம்ம ரிவர் ரிஜுவினேஷன் டீம். இவங்கெல்லாம் நாக நதி பண்ணியிருக்காங்க அங்கே, அதெல்லாம் வேலூரில். அப்புறம் இது மாதிரி குண்டாறு நதி கோயம்புத்தூர் கிட்ட ஒரு கௌசிகா நதி, வைகல், இதெல்லாம் வேலை நடந்துட்டு. திருநெல்வேலியிலும் பண்ணுறோம் குருஜி. வணக்கம்.